Welcome to JM Students Edufriend. In this video, we will talk about the 12th Standard Accountancy, Chapter 1, Sum number 20. Selvam does not keep his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31st/12/2018. So, in the sum does not keep his books, இது incomplete records நம்ம தெரிஞ்சுக்கலாம். Machinery opening and closing balance of machinery இருக்கு, cash at bank, sundry debtors, stock, bills receivable, bank loan, creditors. So இதுல நமக்கு bank loan creditors மட்டும்தான் liabilities, மற்றது எல்லாமே நமக்கு asset. So இங்க cash sales 20,000, cash purchase 8,000, credit sales 1,80,000, credit purchase 52,000. So cash sales and credit sales is given. So sales purchase இருக்கு, நம்ம வந்து debtors account creditors account போட வேண்டாம். அடுத்தது wages 6,000, wages நமக்கு எதுல வரும், tradingல வரும். Advertisement 7,000, இது நமக்கு profit and loss accountல வரும். drawing எதுல வரும், balance sheetல capital வந்து minus பண்ணணும். and salaries profit and loss accountல வரும். interest on bank loan profit and loss account, additional capital balance sheetல வரும். write off depreciation of 10% on machinery கான 10% depreciation இது நமக்கு profit and loss accountல வரும். and balance sheetல machineryல இருந்து மைனஸ் பண்ணணும். and create reserve 1% on debtors for doubtful debts கான provision வந்து 1% கொடுத்திருக்காங்க. இதுவும் நம்ம profit and loss accountல debit sideல போடுவோம். and then debtorsல இருந்து இந்த amount என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் balance sheetல. ஓகே, இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இல்ல, ஓப்பனிங் கேபிட்டல் இல்ல. ஏன்னா சேல்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, பட் ஆனா ஓப்பனிங் கேபிட்டல் இல்ல. ஓப்பனிங் கேபிட்டல் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓபன் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓபன் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கு நம்ம எந்த பேலன்ஸ் எடுத்துக்கணும், ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எடுத்துக்கணும். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம இங்க கொண்டு வர கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எதுல போடணும், பேலன்ஸ் ஷீட்ல மட்டும்தான் போடணும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு நம்ம இந்த பேலன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மிஷினரி, கேஷ் அட் பேங்க், டேட்டா, ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள் இது எல்லாமே நம்ம அசெட் சைட்ல எழுத போறோம். பேங்க் லோனும் கிரெடிட்டார்ஸும் மட்டும் நம்ம எங்க எழுத போறோம், லைபிலிட்டி சைட்ல எழுத போறோம். ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. எழுதிட்டு இங்க டோட்டல் பண்ணா நமக்கு 2,20,000, 2,20,000ல இருந்து நம்ம இங்க வந்து 70,000 வருது. 2,20,000ல இருந்து 70,000 மைனஸ் பண்ணா 1,50,000 நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு, 1,50,000. ஸோ இங்க மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கனால டேரக்டா ட்ரேடிங் அக்கௌண்ட்குள்ள போயிடலாம். In the books of Selvam, trading and profit and loss account for the year ended 31st/12/2018. First trading account என்ன போடணும், opening stock. opening stock எவ்வளவு இருக்கு, சம்ல 45,000. ஸோ 45,000 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் எழுதணும் இல்லையா. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து இங்க கேஷ் பர்ச்சேஸும் இருக்கு, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்கு. கேஷ் பர்ச்சேஸ் 8,000, கிரெடிட் பர்ச்சேஸ் cash purchase 8,000, credit purchase 52,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 60,000. இது தவிர வேற என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வேஜஸ் மட்டும்தான். வேற எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வர வேண்டியது தான். ஸோ அதனால வேஜஸ் இங்க எழுதிக்கலாம். 2 wages 6,000. அதே மாதிரி கிரெடிட் சைட்ல நம்ம என்ன எழுதணும், சேல்ஸ். இங்க கேஷ் சேல்ஸும் இருக்கு, கிரெடிட் சேல்ஸும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 2 lakhs. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ் 22,000 எழுதியாச்சு. ஸோ இங்க ஆட் பண்ணா 2,22,000. 2,22,000ல இருந்து இங்க நம்ம 1,11,000 மைனஸ் பண்ணா நமக்கு 1,11,000. இது நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்றோம், ப்ராட் டவுன் பண்றோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன், கிரெடிட் சைட்ல 1,11,000 எழுதியாச்சு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன அமௌண்ட்லாம் வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க நம்ம சம்ல பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் 7,000. அண்ட் டிராயிங்ஸ் எல்லாம் நமக்கு எதுல வரும், பேலன்ஸ் ஷீட்ல. சேலரிஸ் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுவும் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். அடிஷனல் கேபிட்டல் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஸோ இது வேணாம். ஸோ நம்ம சேலரிஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் எழுதிக்கலாம். அண்ட் டெப்ரிசியேஷன் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரணும். டெப்ரிசியேஷன் 10% ஆன் மிஷினரி. மிஷினரி அமௌண்ட் எவ்வளவு, 60,000. இந்த 60,000ல நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 10% ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம P&L அக்கௌண்ட்ல போடணும். அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1% ஆன் டேட்டாஸ். டேட்டாஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். 70,000 எடுக்கக்கூடாது, ஓப்பனிங் நமக்கு தேவையில்லை, க்ளோசிங்ல தான் எடுக்கணும். ஸோ க்ளோசிங் 1 lakhல இருந்து நம்ம 1% கண்டுபிடிக்கணும். டெப்ரிசியேஷன் 60,000ல 10% ஃபைண்ட் அவுட் பண்ணா 6,000.
அண்ட் ப்ரொவிஷன் 1 lakhல 1% ஃபைனல் பண்ணால் 1000 rupees. ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், இங்கே 1,11,000 இருக்கு, இங்கே இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 42,000 வருது. 1,11,000 இருந்து 42,000 மைனஸ் பண்ணால் நமக்கு 69,000 நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் 69,000. இப்போ பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/12/2018. லைபிலிட்டிஸ், அசெட்ஸ். முதல் கேபிட்டல் முடிச்சிடலாம். கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோ அமௌண்ட்? ஓப்பனிங் கேபிட்டல் 1,50,000. அதோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணலாம். 69,000 நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணா 2,19,000. இங்க அடிஷனல் கேபிட்டல் இருக்கு. அடிஷனல் கேபிட்டலையும் சேர்த்து ஆட் தான் பண்ணணும். ஸோ ஆட் அடிஷனல் கேபிட்டல் 21,000 ஆட் பண்ணா 2,40,000. இதுல இருந்து டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். டிராயிங் 60,000 இருக்கு. ஸோ லெஸ் டிராயிங் 60,000. டிராயிங்ஸை மைனஸ் பண்ணா 1,80,000. இதுதான் நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட். அடுத்தது ஆஸ் யூஷுவல் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அமௌண்ட் எடுத்துக்கலாம். மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ மெஷினரி 60,000ல இருந்து டெப்ரிசியேஷன் 6,000 மைனஸ் பண்ணி 54,000 போட்டாச்சு. அடுத்தது கேஷ் அட் பேங்க் எண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படியே போட்டுக்கலாம் 33,000. நெக்ஸ்ட் சன்ட்ரி டேட்டாஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ சன்ட்ரி டேட்டாஸ் 1 lakh. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதுங்க 1 lakh. அதுல இருந்து நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ணோம்? ப்ரொவிஷன் வந்து 1% இல்லையா? ப்ரொவிஷன் 1% எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1,000 rupees ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? ஸோ அதை மைனஸ் பண்ணா 99,000. அடுத்தது ஸ்டாக் அப்படியே எழுதிக்கலாம் 22,000. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பில்ஸ் ரிசீவபிள் 38,000 எழுதிக்கலாம். பேங்க் லோன் நமக்கு லைபிலிட்டி சைட்ல வரும் 45,000. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 21,000 லைபிலிட்டி சைட்ல. ரெண்டு பக்கமும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? 2,46,000. 2,46,000. That's it. Thank you.